Hello, good evening. I am Dr. Rajesh, consultant vascular and endovascular surgeon. இந்த varicose vein நாங்கள் காமனாக பார்க்கக்கூடியது, அதை பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது varicose vein யார் யாருக்கு வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ varicose vein வந்து நிறைய யூஸ்வலாக நாங்கள் பார்க்குறது மோஸ்ட் காமன்லி தி ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ ஆர் ஸ்டாண்டிங். என்னென்னா ஸ்டாண்டிங் கூடிய ப்ரொஃபஷன்னா ஆல்மோஸ்ட் நிறைய ப்ரொஃபஷன்ஸ் வி ஹவ் டு ஸ்டாண்ட் ஃபார் ஹவர்ஸ் டுகெதர் லைக் டீ கடைக்காரங்க, போலீஸ்காரங்க, டீச்சர்ஸ் அண்ட் ஈவன் இது ஹாஸ்பிட்டல் ப்ரொஃபஷன்ஸ் லைக் நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ் லைக் சர்ஜன்ஸ் வி ஹவ் டு ஸ்டாண்ட் ஃபார் ப்ரொலாங் ஹவர்ஸ். ஸோ இந்த மாதிரி வேரிகோஸ் வெயின் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நிறைய பேர். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எதனால வருதுன்னா, நம்ம ரொம்ப நேரம் ஸ்டாண்ட் பண்ண போகும்போது அதில் வந்து அந்த வெயின் வால்ஸ் வந்து வீக்கன் ஆயிடுது. வீக்கன் ஆகி அதில் வந்து தி வெயின்ஸ் பிகம் பிகர் அண்ட் டார்ச்சுவஸ். ஸோ அந்த வெயினோட டயமீட்டர் 3 மில்லிமீட்டர் மேலே போகும்போது வி கால் இட் அஸ் வெரிகோஸ் வெயின். நார்மலாக வெயின் வந்து ஒரு 1 to 2 மில்லிமீட்டர் வரைக்கும் இட்ஸ் நார்மல். அண்ட் தி வெயின் இஸ் அப்நார்மலி டைலேட்டட்னா இட் இஸ் மோர் தென் 3 மில்லிமீட்டர். ஸோ அந்த வெயின்ஸை வி ஆர் கால் இட் அஸ் வெரிகோஸ் வெயின். ஸோ இதை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறது ஜாபை மாற்றினா சரியாயிருமான்னு. நம்ம அதுக்காக இந்த எலிக்கு பயந்து வீட்டை எரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஜாபை வந்து ஈஸியாக யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ இப்போது ஆஸ் அ சர்ஜன் என்னை வந்து திடீர்னு ஜாபை மாற்ற சொன்னால் வி கான்ட் சேஞ்ச் அவர் ஜாப் இன் எ டிராஸ்டிக் மேனர். ஸோ அது நம்ம என்ன பண்ணலாங்க, நின்று பண்ணக்கூடிய வேலையை கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணலாம். அல்லது நம்ம வந்து இந்த நிற்கும் போது அதுக்குள்ள ப்ரிவென்டிவ் ஸ்டாக்கிங்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா இந்த வேரிகோஸ் வெயின் வந்து ப்ரொக்ரெஷன் ஆகாமையாவது நம்ம தடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த நிற்கக்கூடிய போஸ்டர்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் இப்போ சில சர்ஜரிஸ்லாம் வந்து நம்ம நின்று பண்ணக்கூடியதை கொஞ்சம் போஸ்டர்ஸை சேஞ்ச் பண்ணி டேபிள் ஹைட்டு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சில சர்ஜரிஸை உட்கார்ந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் நம்ம அந்த ப்ரொலாங் ஸ்டாண்டிங்கை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். So in this way we can reduce the disease burden.